நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு 52வது எபிசோடாக எங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளதுங்க வாசுதேவநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய நகரம். அந்த அழகிய நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. அதாவது இந்த சம்பவம் யாருக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு இளைஞருக்கு அவரது குடும்பத்தினருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. அந்த சம்பவத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும் பட்சத்தில் தான் நம் சேனலும் வளரும், நானும் வளர்வேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் வாங்க நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம முன்பு சொன்னது போல் இந்த சம்பவம் வாசுதேவநல்லூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அந்த முத்துகிருஷ்ணன் என்ற ஒரு வாலிபருக்கு தாங்க நடந்திருக்கு. அந்த வாலிபருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துகிருஷ்ணன் அவரது குடும்பம் ஓரளவுக்கு வளர்ச்சியான குடும்பம். கிட்டத்தட்ட முத்துகிருஷ்ணனுக்கு வயது 23 வயது தாங்க ஆகிறது. காரணம் என்ன, நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் மாதிரி ஒரு சின்ன ஒரு நிறுவனம் வச்சு நடத்துகிறாருங்க. அந்த நிறுவனத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. அந்த சின்ன வயதுலேயும் ஓரளவுக்கு நல்ல உருத்தோடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவங்க அண்ணன் குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு சின்ன நிறுவனம் மாதிரி அந்த பகுதியில் அமைத்து கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனத்தின் பெயரை நம்ம குறிப்பிட்டு சொல்லலைங்க, ஏன்னா நமக்கே அவர் சொல்லலை. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிறுவனத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க அடிக்கடி அவர் வெளியூர் போவார். பெரும்பாலும் வெளியூர் பிரயாணங்கள்லேயே அவர் வருவார். அப்போக்கப்போ அந்த நிறுவனத்தை பார்வையிட்டு போவதுதான் வழக்கம். காரணம் என்னென்னா, அவங்க அண்ணனும் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு அவரும் ஒரு தொழிற்சாலை மாதிரி வைத்து அவரும் தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நல்ல ஒரு அனுபவம் இருக்குது. தம்பிக்கும் இதை மாதிரி வச்சு கொடுக்கணும்னு சொல்லி தான் வச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் இருந்தாலும் தம்பி வெளி வேலையை கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு பொறுப்புணர்ச்சி அதிகமாக வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால அண்ணியிடம் கூறி தம்பியின் தொழிற்சாலைக்கு மேற்பார்வை மாதிரி பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி அண்ணன் தாங்க அனுப்பி விட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரே கூட்டு குடும்பம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறுவனத்திற்கு அண்ணி படித்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால மேற்பார்வைக்கு அப்போக்கப்போ நீங்களும் போய் பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி அண்ணியை அண்ணன் அனுப்பின ஒரு காரணத்தினால முத்துகிருஷ்ணன் நிறுவனத்திற்கு அப்போக்கப்போ பார்வையிட்டு வருவது, இது போன்ற வேலைகளில் அண்ணி ஈடுபட்டு வராங்க. அப்படி நல்ல முறையில் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. முத்துகிருஷ்ணன் நல்ல பையன் தான். அவரும் வெளி வேலையாக அடிக்கடி வெளியூர் போயிடுறாருங்க. இப்போ இப்படி கூட இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அண்ணி அடிக்கொருக்கா போகும்போது பாரதி என்ற ஒரு இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுருச்சுங்க. முதல்ல நல்ல நட்பாக தான் பழகுறாங்க. ஏன்னா தம்பி இல்லாத நேரத்தில் அண்ணி தான் எல்லாம் மேற்பார்வையெல்லாம் பார்க்கும்போது நல்லா பேசி பழகி அந்த பாரதி என்ற ஒரு வாலிபர், அவரும் கிட்டத்தட்ட வயது இவரை முத்துகிருஷ்ணன் வயதை ஒத்துப்போன ஒரு நபர் தாங்க. இந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் முத்துகிருஷ்ணனுக்கு ஒரு வேலையாக இது தெரிஞ்சிருது. ஆரம்ப கட்டத்திலே தெரிஞ்சிருது. பார்த்த உடனேயுமே நல்ல ஒரு சண்டை ஆகி போகுதுங்க. காரணம் என்ன, நல்ல வாக்குவாதம் முத்தி உடனடியாக அந்த பாரதி என்ற ஒரு இளைஞரையும் வேலைக்கு நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு நுப்பாட்டி சத்தமெல்லாம் போட்டு விட்டு அனுப்பி விட்டுருதாருங்க. இப்படித்தாங்க இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கப்புறம் அண்ணியை நீங்கள் வர வேண்டாம், நீ நாங்களே இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பேசி முடிச்சு, ஏன்னா அண்ணியும் நல்லவங்க தான், ஏதோ கொஞ்சம் ஒரு சஞ்சலப்பட்டாங்க. இருந்தாலும் அண்ணியிடம் கண்டிப்பாக கூறி, அண்ணனும் கண்டிப்பாக கூறி, கடைசி அண்ணி இப்போ எங்கே அந்த நிறுவனத்துக்கே வரவே இல்லை. அந்த முத்துகிருஷ்ணன் மட்டும்தான் அடிக்கொருக்கா போய்கிட்டு இருக்காருங்க. ஆனாலும் இதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த பாரதி என்ற ஒரு இளைஞர் அடிக்கு ஒரு முறை வம்பா போயிடுச்சு, இப்படி கெடுத்து விட்டானேங்கிற மாதிரி தான் பாரதிக்கு செய்வது தப்பு என்று அவருக்கு தெரியாமல் இருந்தாலுமே இதுபோல் நம்மளை கெடுத்து போட்டானே முத்துகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் அப்போக்கப்போ முத்துகிருஷ்ணனை நேரில் சந்திக்கும் போதெல்லாம் சீண்டுவது வழக்கம். இப்படி சீண்டி கொண்டே இருக்கும்போது முத்துகிருஷ்ணனுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரங்கள் அதிகமாகுது. இவ்வளவு தப்பையும் பண்ணிவிட்டு இப்படி நம்மகிட்ட மோதிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அந்த முத்துகிருஷ்ணனுக்கு கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக பாரதியுடன் பயங்கரமான ஒரு சண்டையிலும் ஈடுபட்டுருந்தாருங்க. காரணம் என்னென்னா, இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் ஒதுங்கி போயிருக்கணும் பாரதி. ஆனால் பாரதி ஒதுங்கி போகாமல் அடிக்கு ஒரு முறை வாக்குவாதம் சாடமாடையாக பேசுவது, இது போலெல்லாம் செய்த ஒரு காரணத்தினால முத்துகிருஷ்ணனுக்கு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக சண்டைக்காடுகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாயிருச்சு. சண்டைகள்லாம் கொஞ்சம் பெருசாயிருச்சு. உடனடியாக என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இது கொஞ்சம் வழக்காக மாறி கொஞ்சம் யாருக்கு பாரதிக்கு ரொம்ப இடையூறாகுது. காரணம் என்னென்னா, அவர் செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை. இவ்வளவு இடையூறான உடனே பாரதியின் குடும்பத்தினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாரதி வீட்டுக்கு ஒத்த பிள்ளைங்க.
ஒத்த பிள்ளையாக இருந்தாலுமே அவங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப செல்லமாக தான் பாரதியை பார்த்துருக்காங்க. அந்த செல்லமே அவருக்கு வந்து இவ்வளவு தூரம் உணர்ச்சிகளை தூண்டி விட்டுருச்சு அப்படி தான் சொல்லணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாரதி வந்து வீட்டில் போய் முறையிடுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அவனை விடக்கூடாது, வைக்கக்கூடாது, முத்துகிருஷ்ணனை விடக்கூடாது, செஞ்ச தப்பை தெரியாமல் இந்த மாதிரி மறுபடியும் மோதன்னு நினைக்கும் போது பாரதியின் குடும்பத்தினர் வந்து ஒரு விபரீதமான ஒரு முடிவை எடுக்கின்றனர். காரணம் என்னென்னா, இந்த பாரதியின் குடும்பத்தினர் அவங்க வலசலில் வந்து அவங்க சித்தப்பா வந்து ஒரு மாந்திரிகர் என்றே சொல்லலாம். காரணம் என்னென்னா, கொஞ்சம் ஒரு மாந்திரிகத்தில் சித்து வேலைகளில் கொஞ்சம் ஈடுபடுவது வழக்கம். அவருக்கு திருமணம் ஆகவில்லை என்றாலும் அவங்க சித்தப்பா வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சா தங்க கதை புரியும். அதனால தான் நம்ம சொல்கிறோங்க, அந்த சித்தப்பா யார் சித்தப்பா தப்பு செய்த அந்த பாரதியின் சித்தப்பா வந்து ஒரு மாந்திரிகர் மாதிரி. உடனடியாக சித்தப்பாவிடம் கூறி இந்த முத்துகிருஷ்ணனை ஒரு வழி பண்ணிட வேண்டும் அப்படின்னு சொல்லி வெறியில் வந்து சொல்லவும், முத்துகிருஷ்ணனை வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா வந்து அவர் பயன்படுத்திய ஒரு சில பொருட்களை பாரதியை விட்டு எப்படியோ எடுக்க சொல்லி இவருக்கு வந்து செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வந்து செஞ்சிடுறாங்க. சீரழிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் செஞ்ச ஒரு காரணத்தினால செஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட உடனடியாக இந்த வேலை வந்து நடந்துருச்சு அப்படின்னா இவங்க தான் செஞ்சாங்க, ஏதோ சிக்கல் அப்படின்னு தெரிய வரும் என்கின்ற ஒரு காரணத்தினால வந்து ஒரு 2 மாதம் கழித்து வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி செஞ்சுட்டாங்க. நல்லா போய்கிட்டு இருந்த முத்துகிருஷ்ணனின் வாழ்க்கையில் அப்போ இருந்ததாங்க வந்து இதுபோல் அமானுஷ்ய புயல், சூறாவளி புயலெல்லாம் வீச ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக வந்து முத்துகிருஷ்ணன் எங்கே போனாலும் கூட யாரோ வருவது போல், முணுமுணுப்பது போல், முத்துகிருஷ்ணனுக்கு வந்து குடும்பத்தில் அடிக்கடி வந்து சண்டை தகராறு வந்து விடுகிறது. அந்த இளம் வயதில் நிறுவனத்தை வந்து கண்டும் கருத்துமாக நடத்தினாலும் அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வழியாக அது வந்து கொஞ்சம் திவாலாகிற மாதிரி, என்ன சொல்ல, கொஞ்சம் சங்கடங்கள் வருது. அந்த சங்கடத்தின் மூலமாக ஆனாலும் ரன் பண்ணுறாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரன் பண்ணுறாரு. குடும்பத்திலும் அடிக்கடி சண்டை. அதுபோக முத்துகிருஷ்ணன் வந்து பெரும்பாலும் வந்து பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு கிணற்றில் அது வந்து கிராமப்புறம் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால வந்து அங்கே வந்து 6 கிணறுகள்லாம் கொஞ்சம் அதிகம். அப்படி குளிக்கும் போதெல்லாம் யாரோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த கிணற்றில் குளிக்கும்போது மேலிருந்து குதிச்சு அப்படி நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெக்குன்னு யாரோ காலெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இப்படி வித்தியாசமான உணர்வுகளை வந்து உணர ஆரம்பிச்சிடுறாரு முத்துகிருஷ்ணன். ஒரு கட்டத்திற்கு மேல் வந்து குடும்பத்தில் பயங்கரமான சண்டை, நிறுவனத்தையும் வந்து தொடர்ச்சியாக விடுமுறை விட வேண்டிய காலகட்டம்லாம் வந்துடுது. ஏன்னா அவ்வளவு லாஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து முத்துகிருஷ்ணன் வந்து மிரண்டு போயிடுறாரு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி போய் தவிச்சு போய் ஒரு இடத்துல உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அவர் அது இன்னொரு நண்பர் வராரு. என்ன முத்துகிருஷ்ணா இப்படி உடஞ்சோ இருக்க மாதிரி இருக்கே, என்னப்பா அப்படிங்கும்போது, இல்லைப்பா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே இது போல தான் நடக்குதுன்னு சொல்லி புலம்புறாரு. ஆறுதலுக்காக வந்து நண்பர்கிட்ட வந்து புலம்புறாரு. புலம்பும்போது நண்பர் கூர்ந்து கேட்காரு, எவ்வளோ நாள், 2 மாதம், என்னப்பா உனக்கு தொடர்ச்சியாக பிரச்சனை? ஆமாப்பா, அன்றைக்கி அந்த பாரதி புயலால் வந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போத மாதிரி இருந்துச்சு, சரி நல்லா போதே கொஞ்சம் எந்திரிச்சலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வந்து திடீர்னு இப்போ வந்து இந்த முத்துகிருஷ்ணனா என்னது இந்த பாரதி பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்படியெல்லாம் நடக்குதப்பா அப்படிங்கும்போது ஒரு நிமிடம் அந்த நண்பர், முத்துகிருஷ்ணனின் நண்பர் வந்து யோசிச்சு பார்க்காரு. மாப்பிள்ளை, நான் ஒன்று நினைக்கிறேன், அது சரியாக இருக்குமான்னு தெரியலை, இருந்தாலும் அதை நீங்கள் என்னன்னு பார்த்துருங்க அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை, பாரதியின் சொந்தக்காரர் ஒருத்தர், எனக்கு அவர் தெளிவாக தெரியலை, ஆனால் நான் கேள்விப்பட்ட முறைக்கு பாரதியின் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து மாந்திரிகர் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை உனக்கு நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் எல்லாமே இவரால் இட்டு நடக்குமோ அப்படின்னு சொல்லவுமே என்ன செய்ய, முத்துகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு யோசனை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா, இவரும் வந்து அரசல் புரசலாக கேள்விப்பட்டிருக்கா பாரதியின் குடும்பம் வந்து ஒரு சில மாந்திரிக வேலைகளில் ஈடுபடுவது வழக்கம் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தானே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு யோசனை. இருந்தாலும் நம்ம லைஃப்பில் இப்படி நடக்கிறதுக்கு வந்து அது எப்படி இருக்கும், மாந்திரிகர்னா என்ன இப்படி இல்லாமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டார். ஆனால் அன்று தான் அவருக்கு இது வந்து தெரிய வந்திருக்கு. நண்பன் கூறி கிட்டத்தட்ட மறுநாள் கழித்து இரவு தான் இவருக்கு, யாருக்கு, முத்துகிருஷ்ணனுக்கு பாரதியின் குடும்பத்தின் மேல் உறுதியான ஒரு சந்தேகம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு இரவு நல்ல முறையில் வந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாருங்க. யார், நம்ம முத்துகிருஷ்ணன். நிறுவனத்தை வந்து அப்பைக்கப்போ திறக்க போட்டு இப்படித்தான் இருக்குது. ஏன்னா அவ்வளவு லாஸாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நிறுவனத்தெல்லாம் வேலையெல்லாம் பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கும்போது நல்ல இருட்டு. அந்த இருட்டு வேலையில் கொஞ்சம் நேரம் அப்படியே கவலையில் உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த முத்துகிருஷ்ணன் தன்னை மறந்து ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 2 மணி வாக்கில் முத்துகிருஷ்ணனின் காலை பிடிச்சி யாரோ நல்லா அயர்ந்து தூங்கும்போது இழுக்கிற மாதிரி இருக்குது, வெக்குன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது. மிரண்டு போயிட்டாருங்க முத்துகிருஷ்ணன். காரணம் என்னென்னா, இது கனவா நனவாங்கிறதுல இருந்தே அவர் முழிக்கிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவரன்னு யாரோ எழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, இது கனவாக தான் இருக்கும், இது கனவாக தான் இருக்கும் அவர் மனசுக்குள்ளே ஒட்டு தவிப்பு. ஆனால் திடீர்னு அப்படி முழிச்சு பார்க்காரு. ஆமாங்க, அவர் நினைத்தது சரிதாங்க, அது கனவு கிடையாது, ஆனால் உண்மை நிஜம். நிஜத்தில் என்ன நடக்குதுன்னு அவர் படுத்திருந்த படுக்கை அறையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தூரத்திற்கு யாரை இழுத்து கொண்டு வந்து போட்ட மாதிரி இருந்திருக்குங்க. இன்னும் காலை யாரும் விடவே இல்லை, இழுத்துக்கிட்டு
வெளியில் போகிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் என்ன அப்படின்னா முத்துகிருஷ்ணன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சிருந்தாலும் அவரை வாழவே விடக்கூடாது, கடைசி வரைக்கும் தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி தான் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அது வந்து அந்த கருப்பு உருவம் வந்து முத்துகிருஷ்ணன் வேறு ஒன்றும் பண்ணலை, இழுத்துட்டு போக இந்த மாதிரி தான் முத்துகிருஷ்ணன் மிரண்டு போய் கத்தி அலறிட்டார். பக்கத்து அறையில் தூங்கி இருந்த அண்ணன், அண்ணி, அம்மா எல்லாருமே ஓடியாந்து என்னடாங்கும்போது இந்த மாதிரி நடந்துருச்சுங்கும்போது இவன் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கான், அதாவது மைண்டு டென்ஷனில் இருக்கான், அதனால் வந்து கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்களும் சரி அவங்க அண்ணன் மனைவி எல்லாரும் சொன்னாலுமே வந்து முத்துகிருஷ்ணன் இதை ஏற்றுக்கொள்வதா இல்லை. காரணம் என்னென்னா அவர் கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு. இல்லை நான் உறுதலாக நான் பார்த்தேன், இது வந்து ஏதோ ஒரு ஆன்மா மாதிரி தான் இருந்துச்சு, கருப்பு உருவம் தான், காலையில் என்னங்கிறத பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரே முடிவு தான். ஏன்னா முத்துகிருஷ்ணனுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட வழக்கம் கிடையாது, தண்ணி அடிக்கிறதோ. ஏன்னா தண்ணி அடிச்சிருந்தாலும் கூட அவங்க வீட்டில் வந்து நம்ப மாட்டாங்க, இது நல்ல பையன், இவன் வந்து உண்மை தான் சொல்லுவான், பொய் சொல்ல மாட்டான், ஒருவேளை இது என்னங்கிறத தான் பார்த்துருவோமே அப்படிங்கும்போது உடனடியாக கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஒரு 2-2.5 மாதங்களாகவே நடக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் வந்து இதால் தான் இருக்குமோன்னு எனக்கு வந்து பயமாக இருக்குது. அண்ணா, அண்ணி, நீங்கள் எல்லோரும் வாங்க, நம்ம ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு யோசனை. அவங்க குலதெய்வம் கோயில் வந்து ஒரு மாரியம்மன் கோவிலுங்க, நல்லா நித்தமும் பூஜை நடக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயில் தாங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட பக்கத்து ஊரில் தாங்க இருக்குது. உடனடியாக வந்து சரி மறுநாள் காலையில் உடனடியாக செல்லணும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையிலே வந்து எல்லோரும் குடும்பத்தோடு கிளம்பி போகும்போதே வந்து பூசாரிக்கு வந்து தகவல் கொடுத்துட்டாங்க. ஏன்னா குடும்ப கோயில் பூசாரி இல்லையா, நம்பர் எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி வாரம் சாமி நீங்கள் பார்த்துருங்க அப்படிங்கும்போதே சரின்னு சொல்லி பூசாரி எல்லாத்துக்குமே தயாராகி இவரை உட்கார சொல்லி எல்லாமே கொஞ்சம் நேரம் பூஜைகள்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் சோவி எல்லாம் போட்டு அப்படியே ஒரு நிமிஷம் தியானத்தில் அந்த பூசாரி வந்து இருக்காருங்க. அந்த பூசாரியும் வயது கிட்டத்தட்ட ஒரு 65-70 வயது வரைக்கும் நெருங்கிருச்சுங்க. நல்ல அனுபவம் மிக்க பூசாரி. அந்த பூசாரி நல்ல யோசனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது, நீங்கள் நினைப்பது சரிதான், உங்கள் வீட்டில் வந்து ஏதோ கருப்பை ஏவி விட்டுருக்காங்க, உங்களை நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால தான் ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லி நல்லா தியானத்தில் இருந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது மாற்று வழி உண்டா சாமி அப்படிங்கும்போது ஆத்தா தான் உங்களுக்கு துணை நிற்கணும், என்னால் இதை கண்டுபிடிச்சு தான் தர முடியும், வேறு எதுனாலும் நான் கொஞ்சம் சரி பண்ணிடுவேன், இல்லை இதுக்கு வந்து இன்னொரு மாந்திரிகரை தான் நீங்கள் நாட வேண்டியது வரும், ஆத்தா உங்களுக்கு உடன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி ஆறுதலான 4 வார்த்தைகளை கூறி அனுப்பி விட்டுறாருங்க. இப்போ வந்து இவங்க சந்தேகம் வந்து சரியாக போயிடுச்சு. சரி, இதனால தான் நம்ம குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிறது வந்து தெரிய வந்துருச்சுங்க. அதற்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த கோயில் பூசாரி சொன்னது மாதிரி ஒரு மாந்திரிகர் நம்பரையும் வந்து கொடுத்து அனுப்புகிறாரு. ஏன்னா அனுபவமிக்க ஒரு பூசாரி இல்லையா, உடனடியாக அந்த மாந்திரிகரையும் வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தாங்க அந்த மாந்திரிகர். உடனடியாக அந்த மாந்திரிகரை அன்னைக்கே போய் பார்த்துடுறாங்க. ஏன்னா இவ்வளவு கஷ்டங்களும் இதனால தான் நடக்குங்கவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகரை போய் பார்க்க, அந்த மாந்திரிகரும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தியானத்தில் ஏற்பட்டு கொஞ்சம் ஒரு பூஜைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு பார்க்குறாருங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், அவர் அந்த பெரியவர் சொல்லி அனுப்புனது சரிதான், உங்கள் வீட்டில் வந்து ஒரு கருப்பு துஷ்ட ஆன்மா வந்து ஏவி விட்டுருக்காங்க, ஆனால் அது உங்களை வந்து நிம்மதியாக இருக்க மட்டும் விடாது, உங்கள் உயிருக்கு வந்து பெரும்பாலும் ஆபத்து வர வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அப்படித்தான் வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, என்ன பண்ணலாங்கும்போது இதை வந்து எப்படியா நீக்கிடுங்க, இதை நீக்கணும், இது அந்த குடும்பத்துக்கே தான் திரும்ப போகும், அப்படி செஞ்சிடவா அப்படிங்கும்போது இல்லை சாமி வேண்டாம், ஏதோ அவன் செஞ்சுட்டு அவனை நான் எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன், நீங்கள் இதை நீக்கி மட்டும் விட்டுருங்கும்போது இல்லைப்பா அதை நீக்கி விட்டாலே அது அங்கே தான் போகும் அப்படிங்கும்போது இருந்தாலும் அவரவருக்கு வந்து அவரவர் குடும்பம் தான் பெரிது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட நீக்கிருங்க, எங்கள் குடும்பம் தப்பிச்சா போதும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா பாரதியின் சொந்த சுயநலத்திற்காக முத்துகிருஷ்ணனை இது போல் செய்யும்போது அப்போ முத்துகிருஷ்ணன் செய்வதில் தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்துடுதுங்க. அப்போ உடனடியாக என்ன பண்ணுறாரு அந்த மாந்திரிகர், ஏகப்பட்ட மாந்திரிகங்களை செஞ்சு ரொம்ப சிரமப்பட்டு தாங்க அந்த கருப்பை வந்து விலக்கி விட்டுருக்காரு. அவர் அந்த மாந்திரிகர் சொன்ன மாதிரியே அதற்கப்புறம் முத்துகிருஷ்ணன் லைஃப்பில் வந்து பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் அப்படியே பழைய இடத்த பிடிக்க ஆரம்பித்து கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த பக்கம் பாரதியின் குடும்பம் மிகவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சங்கடப்படுதுங்க. என்ன சொல்ல, திடீர்னு இந்த பாரதி வந்து திடுக்கிட்டு எந்திரிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வர்றதா இருக்கும், இப்படி பயங்கரமான சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. அவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை, இருந்தாலும் அவங்க சித்தப்பா சும்மா விடுவார், அவரும் வந்து கொஞ்சம் களத்தில் இறங்கி பார்க்கார். ஆனால் அவர் ஒரு சிறந்த ஒரு மாந்திரிகராக இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் செய்வதாக இருந்தாலும் அவராலேயே இதை வந்து சரியே பண்ண முடியலைங்க. ஏன்னா அப்படித்தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாந்திரிகர் செஞ்ச செயல்னால தான் முத்துகிருஷ்ணனின் மாந்திரிகர் அப்படி ஒன்று செஞ்சு விட போய் இப்போ திருப்பி இவங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த திருப்பி அடிக்கிறத வந்து இவரால் சரியே பண்ண முடியலை. யார்? பாரதியின்
சித்தப்பாவால் அந்த குடும்பத்தினரால் வந்து சரியே செய்யவில்லை. இப்போ வரைக்கும் இந்த கஷ்டத்தில் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல பாடமாகவும் யாருக்கு, பாரதி குடும்பத்திற்கு அமையப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் வந்து முத்துகிருஷ்ணனை எங்கேயும் பார்த்தாலும் சரி தலையை கீழே குனிஞ்சிடுறது. ஏன்னா பாரதியின் குடும்பத்திற்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, இவங்க அதை கண்டுபிடிச்சி எடுத்து திருப்பிட்டாங்கங்கிறது வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க. ஆனால் பாரதி வந்து அதற்கப்புறம் எந்த ஒரு வம்பளக்கும் ஈடுபடலை. ஆனால் பாரதியின் குடும்பம் இன்னமும் ஒரு அந்த இதில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்யுங்க, இது அப்படித்தானே, இதானே நியதி, வேறு என்ன பண்ணுறது. அதனால் இப்போ ஒரே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது என்பதை வந்து பார்ப்போங்க. இது வந்து எனது நண்பர் தாங்க எனக்கு இந்த தகவலை வந்து தெரிவித்தார். அதனால் மறக்காமல் நீங்கள் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே. மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.